Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து Realmeல இருந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த செல்ஃபி ட்ரைபாடோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து இந்த Realme செல்ஃபி ட்ரைபாடு. இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு. நீங்கள் வந்து ட்ரைபாடாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Realmeலேருந்து புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோடய பழைய எம்ஐயோட செல்ஃபி ஸ்டிக் வந்து போயிடுச்சு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 years வந்தது. அண்ட் இவங்க ஸ்பெக்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. செப்பரேட் ப்ளூடூத்க்கான ஒரு ரிமோட்டும் இருக்குது. ஸோ 10 மீட்டர் வந்து ப்ளூடூத் ரேஞ்ச் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிள் அப்ரைட் ட்ரைபாட்னு போட்டிருக்காங்க. ஸோ ட்ரைபாடாகவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 60 சென்டிமீட்டர் லென்த் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அந்த ஸ்டிக்கோட மெட்டீரியல் வந்து அலுமினியம் அலாயில் மேக் பண்ணியிருக்காங்க. 162 grams இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 3000 ரூபா போட்டிருக்காங்க. பட் நம்ம இது வந்து 1200 ரூபாய்க்கு என்னமோ வாங்கியிருந்தோம். ஸோ கத்தியே தேவையில்லை, இதை பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு கவரில் வந்து இந்த இது கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யூசர் மேனுவல் வேறு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைம் இருக்கும்போது பொறுமையாக இதை படித்து பார்க்கலாம். இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு வரலாம். ஸோ இந்த இடத்துல மெட்டீரியல் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்து நம்மளுக்கு இதை வந்து ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேருந்து வந்து நீங்கள் மேலே இழுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணி நிற்க வைக்க முடியுமா பார்ப்போம். ஸோ ரைட்டு நிற்கிது. இது நீங்கள் வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டோன்னா நிற்க வைக்கலாம். ஒரு டேபிளில் நிற்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து அந்த ரிமோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம பிச்சு வெளில எடுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ட்ரைபாடாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பட் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டாலாம் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரைபாடோட குவாலிட்டி அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ டோட்டல் லென்த்தே வந்து இவ்வளோ தான் பாருங்கள். பட் இதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வந்து அடிக்குவேட்டாக இருக்கும். ஸோ உங்கள் யூசேஜும் பார்த்துக்கோங்க. ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இந்த ஸ்டிக் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபோன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஃபோன் நீங்கள் செல்ஃபீஸ்லாம் எடுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகும். அதுக்கு முன்னாடியே வந்து எம்ஐயோட ட்ரைபாட் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். அதையும் வந்து செம்மையாக இருந்து 2 வருஷம் செம்மையாக உழைச்சிட்டு இருந்தது. ஆனால் அதில் நம்ம பார்த்தோன்னா அந்த 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. பட் இப்போ வர ஃபோன்லாம் பார்த்தோன்னா அந்த ஜாக் இல்லாமல் தான் ஃபோனே வந்துட்டுருக்கு. பிராண்டு வந்து அப்படியே ப்ளூடூத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சேஃப் சைடில் இருக்கணும் பார்த்தீங்களா. ஏன்னா செல்ஃபி ஸ்டிக்கில் 3.5mm ஜாக் கொடுத்துட்டு ஃபோனில் 3.5mm ஜாக் இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரைபாடு வந்து அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட தான் வருது. பில்டு வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிக் எல்லாமே வந்து அலுமினியம் அலாயில் பண்ணியிருக்காங்க. அலுமினியம்னாலே வந்து நம்மளுக்கு நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும். பட் அட் சேம் டைம் நல்லா ஸ்டடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பில்டு வைஸ் வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் ரொம்ப வெயிட் கூட இல்லை, லைட் வெயிட்டாக இருக்குது. பட் லென்த் வந்து இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, லாங் சைஸ் ஸ்கேலு. அந்த 2 ஸ்கேல் சைஸ் தான் வரும். 60 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க இவங்க. அண்ட் ஹெட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெரிய சைஸ் ஃபோனு ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஃபிக்ஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. போக்கோ X3 அந்த ஃபோனை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தா அதுலேயும் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. பட் ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணி தான் ஃபோனை உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபோன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஹெட்டோட மூவ்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம கை ஷேக் பண்ணாலுமே வந்து இந்த ஹெட்டை ரொம்ப வந்து மூவ் ஆகலை. ஸோ அது வரைக்கும் ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுற செல்ஃபி ஸ்டிக்கில் சைடில் வந்து ஒரு கீ மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோன்னா அந்த பொசிஷனில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். பட் இதில் வந்து அந்த மாதிரி கீ எதுவும் இல்லை. பட் நீங்கள் நல்லா ஷேக் பண்ணாலுமே வந்து ஃபோன் நம்ம எந்த பொசிஷனில் வச்சுருக்கோமோ அதில் தான் இருக்குது. நீங்கள் என்ன கூட பொசிஷன் மாற்றிக்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து இப்படியே ஃபோல்டு கூட பண்ணி வச்சிடலாம். ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பாக்கெட்டில் இல்லை பேக்கில் வச்சுட்டு போயிடலாம். அண்ட் இது வந்து ப்ளூடூத்தில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு சின்னதாக பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் பிச்சு வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்து திரும்பி வந்து இதுலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்து நீங்கள் 2 செகண்ட்ஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஆன் ஆகும். ஆன் ஆனதுக்கப்புறமா உங்கள் ஃபோன்லேயே வந்து Realme அப்படின்னு காட்டும். அண்ட் ப்ளூடூத் பேர் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸி தான். மல்டிபிள் ஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு இதில் ப்ளூடூத் ஆஃப் பண்ணி இன்னொரு ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ப்ளூடூத் வந்து உங்களுக்கு பேரிங் ஈஸியாக இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு ஹிக்கப்ஸுமே கிடையாது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஷட்டர் டிலே இருக்குமான்னு டவுட் இருக்கும். ஷட்டர் டிலே கூட பெரிய அளவுக்கு இல்லை. நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ஷட்டர் வந்து டக்குன்னு கிளிக் ஆகிடுது. ஸோ அதுவும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபோன் வந்து கண்டிப்பாக வெயிட் தாங்கும், பிரச்சனையே இல்லை. போக்கோ X3லையும் செக் பண்ணேன். நான் யூஸ் பண்ணதில் வெயிட்டான ஃபோன்னு பார்த்தா அது மட்டும்தான். ஸோ இந்த பாட்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் எதாவது சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணும்போது டபால்னு தூக்கிலாம் போட்டுறாதீங்க, கண்டிப்பாக உடஞ்சிரும்.
நீங்கள் நார்மலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கனாலே லைஃப் வரும் கண்டிப்பாக. அண்ட் இந்த கை கிரிப் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பாட்டமில் வந்து நம்மளுக்கு ரப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தரையில் ஏதாவது ப்ளேஸ் பண்ணும்போது கூட நல்லா கரெக்டாக போய் உட்காருது. இது வந்து நான் ஒரு 10 நாள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். இதுல வந்து ஒரு 1 வீக் ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊருக்கு போனப்போ ஃபுல்லாக இதுதான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஒரு ரஃப் யூஸ்க்குமே வந்து சூப்பராக இருக்குது. பட் யூசேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுமானா உங்களுக்கு செல்ஃபி ஸ்டிக் தேவையான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் இது வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம், ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ யூடியூப்பில் சில பேர் எல்லாமே வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் அதிகமாக போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி யூசர்ஸ்க்கெல்லாமே வந்து இது ரொம்ப ஹேண்டியாகவே இருக்கும். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டேபிள் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் பாட்டுக்கு வந்து நீங்கள் லைவ் போயிடலாம். அடுத்து விளாக் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் கண்டிப்பாக. ஃபுட் விளாகர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, இதை விட பெரிய டூல் எல்லாமே வச்சுருப்பாங்க. பட் பிகினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, என்னால் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது, பட் எனக்கு வந்து 2-in-1 மல்டிபர்பஸ் ஒரு டூல் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ்க்கெல்லாமே வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். முக்கியமாக வந்து ஒரு டேபிள் முன்னாடி வந்து டிக்டாக் பண்ணுறவங்க, அந்த மாதிரி டிக்டாக்னு சொல்லிட்டணும் அதை சொல்லக்கூடாது, டிக்டாக் பதில் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்படுதான்னு மட்டும் பாருங்கள். 6 மாதமாக வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்சம் புதுசாக லான்ச் ஆனவுடனே சரி நம்ம சேனல்லையும் கவர் பண்ண மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் வந்து 1200 இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா பில்டு குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரீமியமான ஃபீல் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த எம்ஐ செல்ஃபி ஸ்டிக் 700 கொடுத்து வாங்கினப்போ வந்து பாதி பேர் மேலேயும் கீழேயும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன செல்ஃபி ஸ்டிக் 700 அப்படின்னு சொல்லிட்டு. தரமாக வந்து எனக்கு ஒரு 2 வருஷம் மேலே வந்து லைஃப் வந்தது. ஸோ அதான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பொருள் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லைஃப் ஒரு லாங் ரன்னுக்கு வந்து நீங்கள் திருப்பி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அண்ட் இதில் பேட்டரின்னு பார்த்தோன்னா அந்த சின்ன பட்டன் சைஸில் இருக்கும் பார்த்தீங்களா, CR1632 அந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 6 மாதம் கண்டிப்பாக பேட்டரி லைஃப் வரும். அதுவும் நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து இன்னும் சீக்கிரமாக பேட்டரி காலி ஆகிடுச்சுன்னா கூட பிரச்சனையே இல்லை, 5 ரூபா கொடுத்தா பேட்டரி கிடச்சிரும். இந்த கேட்ஜெட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கேட்ஜெட் நீங்கள் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே தரேன், உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.